இன்றைக்கும் நாங்கள் இந்த காணொலியில ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ண போறோம். உங்களுக்கு வளமை போல ஒரு சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு பேட்டர்னை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். பேட்டர்ன் இங்கிலீஷ் வெரி ஈஸி இங்கிலீஷை லேர்ன் பண்றதுக்கு. என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்க்கிறார்களுக்கு தெரியும், அவர்களுடைய கமெண்ட்ஸ்ல இருந்து நான் தெரிஞ்சு கொண்ட விஷயம், இந்த காணொலிகள் ஊடாக அவர்கள் இங்கிலீஷை சிம்பிளா லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கு என்ற கருத்து. ஏன்னு சொன்னா அவர்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏராளமான சென்டென்சஸை கமெண்ட்ஸ்ல பதிவிடுறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படின்னு சொன்னா இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ்ன்றது அவர்களுக்கு மிகவும் ஒரு பிரயோசனமான விஷயமாக இருக்குது என்றதானே அர்த்தம். ஸோ இந்த காணொலியிலையும் அப்படியான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சிம்பிள் பேட்டர்ன் எல்லாருமே லேர்ன் பண்ணக்கூடிய ஆனால் பவர்ஃபுல்லான இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டர்னை உங்களுக்காக தர இருக்கிறேன். காணொலியை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த காணொலி முழுக்க உங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் தந்திருக்கிறேன். இந்த பேட்டர்னை நீங்கள் லேர்ன் பண்றதன் ஊடாக உங்களோட கன்வர்சேஷனல் பவர் அட்வான்ஸுக்கு போகும். அது மட்டும் இல்ல, உங்களால ஆயிரக்கணக்கான சென்டென்சஸை இந்த காணொலியின் முடிவில் கிரியேட் பண்ணுவீங்கன்றத நான் உறுதியோட சொல்றேன். ஏன்னு சொன்னா அவ்வளவு சிம்பிளான இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் நான் இன்றைக்கு தரப்போற பேட்டர்ன். நீங்கள் பார்த்திருப்பீங்க, அநேகமான கன்வர்சேஷன்ல நாங்கள் கதைப்போம். I know how to work. எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். Don't say me. I know how to solve this problem. எனக்கு சொல்ல வேணாம். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியும். பல பேர் கதைக்கிறத நீங்கள் பார்த்திருப்பீங்க. ரைட்? I know how to start this machine. இந்த மெஷின் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த மெஷின் எப்படி ஆரம்பிக்கிறது என்று எனக்கு தெரியும். I know how to work. எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். I know how to work in this team. இந்த டீம்ல எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். I know how to work in this company. இந்த கம்பெனில எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். ரைட்? I know how to drive a car. இல்ல ஒரு கார் எப்படி செலுத்தணும்னு எனக்கு தெரியும். I know how to repair this handphone. இந்த handphone எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவ்வாறான ஏராளமான விஷயங்களை கதைக்கிறதை நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் ரிட்டன் இங்கிலீஷுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம். இதை நீங்கள் சிம்பிளா லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம் என்றதை நீங்கள் கவனித்திருப்பீங்க. ஏனென்றா இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். என்ன மாதிரியான பேட்டர்னை நான் இதுல பயன்படுத்தி இருக்கிறேன்? ஒரு சிம்பிளான பேட்டர்ன். ரெடியா இருக்கிறீங்களா லேர்ன் பண்றதுக்கு? ரைட், நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஐ நோ, இது எனக்கு தெரியும் என்றதை அர்த்தம். தெரியுமாண்டா KNOW, அந்த நோ. சரிதானே? என்னோ நோ இல்லை. ஐ நோ. அடுத்ததாக என்ன சேர்க்க போறீங்க? ஹவு டு. ரைட்? ஐ நோ ஹவு டு. I know how to plus ஒரு verb. அங்க ஒரு verb சேர்க்க போறீங்க. இவ்வளவுதான் விஷயம். I know how to work. பாருங்க, அந்த work அண்ட் verb நான் போட்டுருக்கேன். I know how to work. எப்படி வேலை செய்வதென்று எனக்கு தெரியும். சிம்பிளோ இல்லையோ? ஈஸியா இருக்கோ இல்லையோ? வேர்மா லேர்ன் பண்ணலாம். என்ன ஏனண்டா இந்த பேட்டர்ன் ஒரு கிராமட்டிக்கலா சரியா அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு பேட்டர்ன். இதுல நீங்க பயன்படுத்த வேண்டியது என்ன? வேர்பை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணினா சரி, சென்டென்சஸ் சிம்பிளா கிரியேட் ஆகும். யாருமே சென்டென்சஸை கிரியேட் பண்ணலாம். ஏனண்டா நிறைய படியுங்க, நிறைய புக்ஸை பிரட்டி பாருங்க, நிறைய வேர்ப்ஸை பாடமாக்குங்க, நிறைய சென்டென்சஸ் அப்படியெல்லாம் நான் சொல்லல. அப்படி நான் சொல்ல வர மாட்டேன். ஏனண்டா எனக்கு தெரியும் இப்படி படிக்கிறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அதுக்காகத்தான் நான் இப்படி சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன். 100 வேர்பை நீங்கள் பாடமாக்குறதுக்கும் ஒரு பேட்டர்னை லேர்ன் பண்றதுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கு. ஏனண்டா 100 வேர்ப்ஸை நீங்கள் பாடமாக்கினாலும் உங்களால ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ண இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பேட்டர்னை லேர்ன் பண்றதால நீங்கள் பல சென்டென்சஸை கிரியேட் பண்ணலாம், ஆயிரக்கணக்கான சென்டென்சஸை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு இந்த பேட்டர்ன் கூட ஒரு எக்ஸாம்பிள். ரைட்? நான் இப்ப நிறைய எக்ஸாம்பிள் தர போறேன். அதுலயும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். அதனூடாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டு போகலாம். ஒரு நாளும் காணொலியை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணினீங்கண்டா ஏராளமான விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களால இந்த சென்டென்சஸை கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் சரியா கிரியேட் பண்ண இல்லாமல் போயிடும். அதோட இதை எப்படி சிம்பிளா கிரியேட் பண்றது, என்னென்ன வீடு எங்கெங்க மாத்தணும், சிம்பிளா நான் சொல்லி தர போறேன். எக்ஸாம்பிள் தான் முக்கியம். இந்த எக்ஸாம்பிளை நீங்க பாக்குறதுனூடாக என்ன செய்யலாம், அதே மாதிரியான சென்டென்சஸை நீங்க கிரியேட் பண்ணலாம். சரி, ரைட். நாங்கள் இப்ப ஃபர்ஸ்டா ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். சரிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ நோ ஹவு டு டூ. எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு டூ. எப்படி செய்யறது எனக்கு தெரியும். நாங்கள் அங்கால என்ன ஏதாவது ஒன்றை போடலாம். ஐ நோ ஹவு டு டூ திஸ் ஒர்க். இந்த வேலையை எப்படி செய்யறது எனக்கு தெரியும். இந்த வேலையை
எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். ரைட்? அப்ப ஐ நோ how to do this project. இந்த ப்ராஜெக்டை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ how to do this project. இந்த ப்ராஜெக்டை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். ஓகே தானே? சிம்பிளா இல்லையா? சிம்பிளா என்ன? அடுத்த பாருங்க. ஐ நோ how to say. எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியும். எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும். என்ன? ஐ நோ how to say. ஐ நோ how to say my situation. எந்த சிச்சுவேஷன், எந்த நிலைமையை எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும். ரைட்? I know how to say this in English. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். சிம்பிள் தானே? I know how to say in English. இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். I know how to say his name. அவருடைய பேர் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். இப்படி சிம்பிளா நீங்கள் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். இன்னும் பல சென்டென்சஸ் நாங்க பார்க்க போறோம். I know how to ask. எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியும். I know how to ask help. எப்படி உதவி கேட்கறதுன்னு எனக்கு தெரியும். I know how to ask him. அவர்கிட்ட எப்படி கேட்கறேன்னு எனக்கு தெரியும். I know how to ask him about that problem. அந்த பிரச்சனையை பற்றி எப்படி கேட்கறேன்னு எனக்கு தெரியும். அதாவது அவர்கிட்ட அந்த பிரச்சனையை பற்றி எப்படி கேட்கறேன்னு எனக்கு தெரியும். ஒரு சிம்பிளான விஷயம் தானே? உங்களால லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் பேட்டர்ன், ஆனால் பவர்ஃபுல்லான பேட்டர்ன். ஒரு கன்வர்சேஷனுக்கு இம்பார்ட்டன்டான பேட்டர்ன். ரைட்? ரிட்டன்லையும் சரி, ஸ்போக்கன்லையும் சரி, இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் ஏராளமான சென்டென்சஸை கிரியேட் பண்ணுங்க. ஏராளமான கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாத சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி ஸ்மார்ட்டா பேசுங்க, ஸ்மார்ட்டா ரிட்டன்ல பயன்படுத்துங்க. ரைட்? என்ன விஷயங்களை நான் சொல்றேன். எக்ஸாம்பிள். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள பாருங்க. ஐ நோ ஹவு டு டாக். எப்படி கதைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் கதைச்சிருப்பீங்க, என்ன பார்த்துருப்பீங்க. ஐ நோ ஹவு டு டாக். எப்படி கதைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு டாக் பொலைட்லி. மரியாதையாக அல்லது பணிவாக எப்படி கதைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு டாக் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல எப்படி கதைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ரைட்? இங்கிலீஷ்ல எப்படி கதைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு டாக் இன் இங்கிலீஷ். அந்த லாங்குவேஜை எல்லா லாங்குவேஜை நீங்க பயன்படுத்தலாம். ஐ நோ ஹவு டு டாக் இன் தமிழ். ஐ நோ ஹவு டு டாக் இன் சைனீஸ். சைனீஸ்ல எப்படி கதைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இப்படி நீங்கள் எல்லா விஷயங்களையும் யூஸ் பண்ணலாம். என்ன? சென்டென்சஸ் மாற்றணும்டா என்னத்தை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்? ஒரே ஒரு வேர்பை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த சென்டென்ஸ் மாறும். ரைட்? நீங்க என்ன செய்ய தெரியும்னு சொல்ல போறீங்களோ அந்த இடத்துல அந்த வேர்பை கொண்டு வந்து போடுங்க. அவ்வளவுதான். சென்டென்ஸ் சிம்பிளா கிரியேட் பண்ணலாம். ரைட்? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐ நோ ஹவு டு ஆன்சர். எப்படி பதில் அளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்ப இதுல நிறைய விஷயங்களை நாங்க சொல்லலாம். ஐ நோ ஹவு டு ஆன்சர் தட் கொஸ்டின். அந்த கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ஆன்சர் த மேனேஜர். மேனேஜருக்கு எப்படி பதில் அளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். கேள்விகளுக்கு எப்படி பதில் அளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். சரிதானே? ஏராளமான விஷயங்களை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஏராளமான சென்டென்சஸ் நீங்கள் சிம்பிளா கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படியே? ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ நோ ஹவு டு ஸ்டார்ட். எப்படி தொடங்குறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ஸ்டார்ட் திஸ் கிளாஸ். இந்த கிளாஸை எப்படி தொடங்குறேன்னு எனக்கு தெரியும். ரைட்? ஐ நோ ஹவு டு ஸ்டார்ட் த கன்வர்சேஷன். கன்வர்சேஷன் எப்படி தொடங்குறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ஸ்டார்ட் த கன்வர்சேஷன் வித் ஹிம். அவரோட ஒரு உரையாடலை எப்படி தொடங்குறதுன்னு எனக்கு தெரியும். ரைட்? தொடங்குறது சொன்னோம்னா ஃபினிஷ் பண்றதையும் நாங்க சொல்லலாம். என்ன? ஐ நோ ஹவு டு ஃபினிஷ். எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். இந்த வேலையை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ஃபினிஷ் திஸ் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ஃபினிஷ் திஸ் கிளாஸ். இந்த கிளாஸ் எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அண்டு ஏராளமான விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். உங்களால கிரியேட் பண்ண முடியுமோ முடியாதோ? முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த பேட்டர்னை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக சென்டென்சஸ் சிம்பிளா கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பிடிச்சிட்டீங்களா? சிம்பிள் ஏராளமான சென்டென்சஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஏராளமான பேட்டர்ன்ஸ் என்னுடைய இந்த சேனல்ல தான் இருக்கேன். ஒவ்வொரு பேட்டர்ன்ஸா நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட கன்வர்சேஷனுக்கு அல்லது உங்களோட ரிட்டனுக்கு அந்த பேட்டர்ன்ல நிறைய சென்டென்சஸை கிரியேட் பண்ணுங்க. அந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் எல்லா பேட்டர்ன்லையும் நான் தந்திருக்கிற எல்லா பேட்டர்ன்லையும் அதை கலெக்ட் பண்ணி உங்களோட மனசுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துக்கு அந்த பேட்டர்னை பாவிக்கலாம். சிம்பிளாவது பேட்டர்ன். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இதை தொடர்ந்து வீடியோ பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிக்குள்ள என்ன செய்யும்? எங்களோட மைண்டுக்குள்ள அது செட் ஆகும். அதான் இம்பார்ட்டன்ட். மைண்டுக்குள்ள செட் ஆகினால் எங்களுக்கு பேச வேண்டிய தேவை வரும்போது சிம்பிளா அது அவுட் ஆகும். இந்த பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்றது மட்டுமே இல்லை, நீங்கள் என்ன செய்யணும்? தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். அப்பதான் நீங்க என்ன செய்யலாம்? நீங்கள் பேசலாம். என்னன்னு சொன்னா இந்த உங்களோட டங் எப்பவுமே மதர் டங்குக்கு
அதாவது உங்களோட தாய் மொழிக்கு தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ நாங்கள் இங்கிலீஷில் உங்களோட டங்கை வந்து இங்கிலீஷுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா வேர்டையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன செய்யும், டங் வந்து ஈஸியாக இங்கிலீஷுக்கு ஃப்ளெக்சிபிளாகி அது கதைக்கிறதுக்கு வரும். நாங்கள் மனசில் நினைச்சு போட்டு கதைக்கலாம்னா ஒரு நாளும் கதைக்க முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணணும், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் மைண்டில் செட் ஆகும். ஸோ அந்த மெமரியில் போய் அப்படியே செட் ஆகி நிற்கும். தேவையான இடத்துல அது வந்து அவுட்புட்டாக வரும். சரிதானே? நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பேட்டர்னை நிறைய தரம் நிறைய வேர்பை மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணுங்கள், அதில் இருக்கிற சென்டென்ஸை நீங்களே சொல்லி பாருங்க. ஸோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நினைவில் இருக்கிறக்கா. லாஸ்ட்டாக ஒரே ஒரு வேர்போட எக்ஸாம்பிள் ஒன்று தரேன். ஐ நோ ஹவ் டு லேர்ன். எப்படி லேர்ன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவ் டு லேர்ன். எப்படி லேர்ன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவ் டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் எப்படி லேர்ன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். லேர்ன் பண்ணுறேன்னா கற்றுக்கொள்றது என்ன. ஐ நோ ஹவ் டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் எப்படி லேர்ன் பண்ணுறது எனக்கு தெரியும். ஐ நோ ஹவ் டு லேர்ன் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுவதற்கு எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும். சரிதானே? ஸோ இந்த மாதிரியான நல்ல சென்டென்சஸை இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க. உங்களோட கன்வர்சேஷனை ஸ்மார்ட்டாக, கிளீனாக, பர்ஃபெக்டாக கொண்டு போங்க. நல்ல பேர் எடுங்க. இங்கிலீஷில் ஒரு ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கராக நீங்கள் வரதுக்கு நான் எப்பவும் துணையாக இருப்பேன். காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு லைக் பண்ணுங்க. அதிகமாக லைக் பண்ணினா தான் இந்த காணொலி என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாருக்கும் ரீச் ஆகும். அதனூடாக அவர்களும் இந்த காணொலியை பார்த்து இங்கிலீஷில் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் மற்றவர்களுக்கும் உதவும். பேட்டர்ன் இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறால நிறைய டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணி கொண்டு போகலாம். இந்த விஷயம் மற்றவர்களுக்கும் போய் சேரட்டும். காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அது இன்னும் இப்படியான காணொலிகளை பதிவிடுறதுக்கு எனக்கு ஒரு பவராக இருக்கும். அதோட காணொலியை புதுசாக பார்க்குறாக்கள் டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னா தான் நான் பதிவிடக்கூடிய இந்த மாதிரியான நல்ல காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். அதனூடாக நீங்கள் இங்கிலீஷை இன்னும் லேர்ன் பண்ணி அட்வான்ஸுக்கு போகலாம். மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொலியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் ராம்.